இந்த வேலைலாம் உனக்கு செட் ஆகாது. தூக்கி போட்டு வேற வேலைய தேடிக்கோன்னு சொன்ன யாமினி தான், கார்த்திக்க காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், கார்த்திக்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்களுடைய பயணப்பட ஆரம்பிக்கிறான். மொத்தத்துல ஒருத்தன் தான் மேல பைத்தியமா இருந்தா பரவால்ல. ஃபோட்டோகிராஃபி மேல பைத்தியமா இருக்கான். தான் எடுத்த ஃபோட்டோவ ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டான். அவனுக்கு அந்த பேர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வெக்ஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திக்க, யாமினி கல்யாணம் பண்ணிக்கிறா. துரோகத்தால பாதிக்கப்பட்ட கார்த்திக், குடிச்சு, 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 குடிச்சு வயிறு வெந்து போய் நொந்து போய் கிடக்கும்போது, யாமினி அவன தூக்கி எறியல. கூடயே நிக்கிறா. தாங்கிட்ட இருக்க பொருள், நகை எல்லாத்தையுமே வித்து கார்த்திக்க காப்பாத்தி கொண்டு வர்றா. ஒரு தடவ அவன் ஃப்ரெண்டோட பேசும்போது யாமினி சொல்லுவா, "என் புருஷன் பைத்தியக்காரன் கிடையாது. அவன் ஜீனியஸ். அது எனக்கு தெரியும்னு" சொல்லுவா. அப்பதான் யாமினியோட காதல் என்னங்கிறதே தெரியும். "பிறை தேடும்" சாங் ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் எதையோ தேடி போயிட்டு இருக்காங்க. நீ எதடா தேடி போயிட்டு இருக்கன்னு சொல்லி யாமினி அவன் கூட போக ஆரம்பிப்பா. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய யாமினிக்கு பிரெக்னென்ட்டா இருப்பா ஒரு டைம்ல. பிரெக்னென்ட் கலைஞ்சு போயிரும். அது கூட தெரியாத ஒரு பைத்தியக்காரனா நிப்பான் அந்த இடத்துல. அதையும் பெருசுபடுத்தாம, தான் புருஷன ஜெயிக்க வச்சே ஆகணுங்கிறதுக்காக அந்த யாமினி, அவனோட ஃபோட்டோ எல்லாமே மேகஸினுக்கு அனுப்புவா. ஒரு கட்டத்துல கார்த்திக் ஜெயிச்சு வந்து நிப்பான். அப்போ யாரோட வஞ்சகத்தால, யாரோட துரோகத்தால நம்ம வந்து தோத்தோமோ, அவர மீட் பண்ணும்போது நேருக்கு நேரா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அந்த ஒரு 2 செகண்ட் பார்ப்பான். அந்த பார்வை தான். இந்த உலகமே பைத்தியக்காரனா பார்த்துட்டு இருந்த கார்த்திக்க, யாமினி ஜீனியஸ்ன்னு நம்புனா. ஜீனியஸ ஜெயிக்க வச்சா. ஸ்டேஜ்ல நிப்பாட்டினா. அந்த இடத்துல கார்த்திக் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான். என் மனைவி யாமினி இரும்பு மனுஷின்னு சொல்லுவான். அந்த ரியாக்ஷனே அப்படியே ஒருத்தரையும் உருக்கும். படம் பார்த்துட்டு வந்த நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாமினி மாரி எனக்கு ஒரு மனைவி வேணும்னு நெனச்சிருப்பாங்க. யாமினி மாரி மனைவியா இருக்கணும்னு இல்ல. ய் யாமினி மாரி நம்ம ஒரு கணவனா கூட இருக்கலாம். உங்கள ஜெயிக்க வைக்கணும்னு, உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு, உங்களுக்காக நிக்கக்கூடிய உங்களோட பார்ட்னருக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாமினி மாரி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது இந்த உலகத்துல குடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் நெனைப்பாங்க, காதலிச்சுட்டாலே ஜெயிச்சிரலான்னு. கிடையாது. காதலிச்சா மட்டும் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு யாமினி தான் சிறந்த எக்ஸாம்பிள். தேங்க் யூ.